ஃபீல்டு ஒர்க் டிஎம்கேவுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கட்சி வந்து விசிக. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பானை சின்னத்தை 25 நாள்ல அவங்களால கொண்டு போய் ரீச் பண்ணி 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளை ஜெயிக்க முடியுது. அந்த 2 வந்து பொது தொகுதி. அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்க வந்து யூ கான்ட் பிரஷ் அண்டர் த கார்பெட். அதுவும் எங்க திருப்போரூர்ல ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த எஸ் பாலாஜி ஒரு தலித் தலைவரால் பேக் பண்ணப்பட்ட தலைவர், ஒரு கேண்டிடேட்டு ஒரு வன்னியர்களுக்காக கட்சி ஆரம்பித்த பாமகவினுடைய கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறாருன்னும் போது அந்த மெசேஜ் வந்து சாதாரண மெசேஜ் கிடையாது. ஸோ அது இன்னொன்று ஷானவாஸ் 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. மற்ற 2 பேர் மட்டும்தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி. ஸோ அப்போ விசிகாக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. கடந்த முறையே விசிகாக்கு வந்து லோக்சபால ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க. நிறைய காங்கிரஸ் தலைவர்களே வந்து சிஎம் கிட்ட பர்சனலா சொன்னாங்க, எங்ககிட்ட இருந்து கூட நீங்க எடுத்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. விசிகா வந்து ஏன்னா அந்த ஜனவரியில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு ட்ரிச்சி வெல்லும் ஜனநாயக மாநாடு. அந்த ட்ரிச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா அவர் யாருக்கும் காசு கொடுக்கல, நீங்க வாங்கன்னு. ஆனா சோறு கட்டி கொண்டு எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க அவரை பார்க்க தான் வந்தாங்க, வேற எதுக்கும் அவங்க வரல. அந்த கொள்கை அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறார். நிறைய நீங்களும் அதை ஒத்துப்பீங்க. ஈவன் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் கூட நிறைய பேர் வந்து திருமாவளவனை இன்னைக்கு வந்து ஐடியலாக பார்க்குறாங்க நிறைய இடங்கள். ஸோ அந்த ரெகக்னிஷன் நாம் விசிகா கொடுக்கணுங்கிறதுல சிஎம் தெளிவாக இருக்கிறாருங்கிறது என்னுடைய தகவல். வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு.